ஒரு 75 வயசு தாத்தா ஒருத்தர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு தள்ளாடி தள்ளாடி நம்ம கிளினிக் வந்தார். நான் அவங்களை உட்கார வச்சுட்டு, என்ன தாத்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு தான் ஒரு 3 நாளாக உடம்பு சரியில்லை, நைட்டில் தூங்கலை, சரியாக சாப்பிட மாட்டேக்கா, என்னென்னு பாருப்பான்னாரு. நான் அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்ணிவிட்டு, தாத்தா இவங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது, நார்மலாக தான் இருக்காங்க, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, சத்து மாத்திரையும் டானிக்கு எழுதி தந்தாத்தா, ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பாட்டிமா சொன்னாங்க, எனக்கு எழுதி கொடுத்துருக்க அதே மருந்து அவருக்கும் எழுதுங்க அப்படின்னாங்க. நான் ஏன் பாட்டிமான்னு கேட்டேன். இல்லைங்க அவரும் 3 நாளாக சாப்பிட்லன்னாங்க. ஏன் தாத்தா உங்களுக்கு உடம்பு முடியலையா, நீங்களும் சாப்பிட்லையாமே அப்படின்னு கேட்டேன். அது இல்லைப்பா, 50 வருஷமாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவன் 3 நாளாக பட்னியை கலந்து உடம்பு முடியாமல் கஷ்டப்படும்போது நான் மட்டும் எப்படிப்பா சாப்பிட முடியும்னாரு. இதை கேட்ட உடனே எனக்கு கண்ணில் இருந்து சரசரையாக தண்ணி வந்துருச்சு. இல்லை தாத்தா உங்களுக்கு பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமான்னு கேட்டேன். ஆமாப்பா, எனக்கு அவளுக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவள் நைட்டுக்குள்ளே கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலப்பா, அதனால் எனக்கு சாப்பாடு ஒரு பொடி கூட உள்ளே இறங்கலப்பான்னு சொல்லி அவரும் அழ ஆரம்பிச்சிட்டார். இதுதாங்க ரியல் வாழ்க்கை. கணவன் மனைவினா இப்படித்தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாத்தா பாட்டிக்கு ஃபீஸ் கூட வாங்காமல் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நானே கொண்டு என் காரில் வீட்டில் விட்டு வந்தேன். ஆனால் இந்த மாதிரி தம்பதிகளை நம்ம கடவுளாக தான் பார்க்கணும். அதனால் இந்த வீடியோ அவேர்னஸ்க்காக தான், யாரும் தள்ளி விட்டுறாதீங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.